டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிறது கடந்த 2017ஆம் ஆண்டு கேரளாவை மட்டுமல்ல சவுத் இந்தியாவையே உலுக்கிய ஒரு சம்பவம். ஒரு பிரபல நடிகை போலீஸில் ஒரு புகார் கொடுத்தாங்க. அந்த புகாரில் தன்னை காரில் கடத்தி பாலியல் ரீதியாக டார்ச்சர் செய்து ஆபாசமாக வீடியோ எடுத்ததாக புகார் கொடுத்தாங்க. அந்த புகாரை பெற்றுக்கொண்ட போலீஸு அந்த வழக்கை விசாரிக்கும் போது போலீஸுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த கேரளாவுக்குமே அதிர்ச்சி தான். ஏன்னா பின்னணியில் இருந்து வீடியோ எடுக்க உத்தரவிட்டது மலையாள சூப்பர் ஸ்டார் நடிகர் திலீப் அப்படின்னு சொன்னாங்க. அதை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார். 3 மாத காலம் திலீப் சிறையில் அடைக்கப்பட்டார். கடந்த 8/12/2025 அன்று அந்த வழக்கு சம்பந்தமாக எர்ணாகுளம் நீதிமன்றம் தீர்ப்பு வெளியிட்டிருக்கு. அந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்துள்ளது திலீப்பை. குற்றவாளி என்பதற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று விடுதலை செய்துள்ளது. என்ன நடந்ததுன்னு விரிவாக பார்ப்போம் இந்த பதிவில். அந்த வழக்கோட பின்னணி என்னன்னு பார்த்தோம்னா 2017ஆம் ஆண்டு ஒரு நடிகை, பிரபலமான நடிகை, அவங்க தமிழ் படங்கள் மட்டுமல்ல தெலுங்கு கன்னடம்னு சவுத் இந்தியா முழுவதும் முன்னணி நடிகர்களோட ஜோடி போட்டு நடிச்சிருக்காங்க. அவங்க நடித்த படத்தில் ஒரு திருச்சூரில் படம் நடித்து டப்பிங் பேசிட்டு திருச்சூர்லேருந்து காரில் வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு காரில் வந்த சில குண்டர்கள் ரவுடிகள் அந்த காரை வழிமறித்து அந்த நடிகையையும் காரையும் கடத்திட்டு போகிறாங்க. அதில் ஒருத்தன் அந்த நடிகைக்கு தெரிஞ்சவன். அந்த நடிகையை கடத்தினவங்க அவங்கள ஆபாசமாக வீடியோ எடுத்து பாலியல் பலாத்காரம் கொடுத்து அதை வீடியோவாகவும் பதிவு செஞ்சு அவங்க யாரோ பாஸுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஒருத்தன் எடுக்க சொன்னால் அதனால தான் இதெல்லாம் எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க அந்த நடிகைகிட்ட. அந்த வீடியோவை அனுப்பி அவங்க பாஸ்கிட்ட ஓகேவான்னு கேட்டுட்டு காரை விட்டு இறங்கியிருக்காங்க. உடனே அந்த நடிகை இப்போது பிரபல நடிகராகவும் அப்போது இயக்குனராகவும் இருக்கிற மலையாள நடிகர் லால் அவரை சந்தித்து விஷயத்தை சொல்கிறாங்க. உடனே லால் அவருக்கு தெரிஞ்ச வக்கீலை கூப்பிட்றாரு, ஆலோசனை பண்ணுறாரு, போலீஸை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் எடுக்க சொல்கிறாரு. போலீஸு வர காலதாமதப்படுத்துகிறாங்க. இந்த லிமிட்டு அந்த லிமிட்டு எங்கே நடந்தது, இப்படி லேட் ஆகிட்டுருக்கு. உடனே லால் அவருக்கு தெரிஞ்ச எம்எல்ஏவை கூப்பிட்றாரு. எம்எல்ஏ சவுண்டு விட்டதும் விஷயம் கைமீறி போயிட்டுன்னு உடனடியாக எஃப்ஐஆர் போடுறாங்க. தனிப்படை அமைத்து வழக்கை விசாரிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த நடிகைக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடந்திருந்தது. மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு தொழிலதிபரோடு இந்த திருமண நிச்சயார்த்தம் நடந்திருந்தது. அவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். வீடியோ எடுத்ததில் ஒருத்தன் பேர் பல்சர் சுனில். அவன் ஒரு சினிமா ஷூட்டிங்கில் வாகன ஓட்டுனர். அவரை இவங்களுக்கு நல்லா அடையாளம் தெரிஞ்சிருக்கு. உடனடியாக அவங்க எல்லோரும் இவங்க அடையாளம் காட்டின அந்த பல்சர் சுனிலை அடையாளம் காட்டினதுனால அவன் எல்லோரும் கைது செய்யப்படுறாங்க. அவங்களுக்கு கொட்டேஷன் கொடுத்தது யார், அந்த வீடியோவை யாருக்கு அனுப்புனாங்க, அந்த ரவுடிகளோட ஃபோன் தொடர்பு, இதெல்லாம் ஆராயும் போது போலீஸுக்கு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா அந்த நபர் தான் மலையாள சூப்பர் ஸ்டார் திலீப். உடனே திலீப்பையும் அந்த வழக்கில் சேர்த்து 8வது குற்றவாளியாக சேர்த்து கைது பண்ணுறாங்க. அந்த வழக்கு சம்பந்தமாக 86 நாட்கள் சிறையில் இருக்கார் நடிகர் திலீப். அந்த நடிகைக்கும் என்ன, இந்த திலீப்புக்கும் என்ன பஞ்சாயத்துன்னா, அதுக்கு முன்னாடி அந்த நடிகையை பற்றி பார்த்துருவோம். அவங்க ஒரு 80 திரைப்படங்களில் நடித்தவங்க, மலையாள சூப்பர் ஸ்டார்களோடு இணைந்து நடித்தவங்க. தமிழ், கன்னடம், தெலுங்குன்னு முன்னணி நடிகர்களோடு ஜோடி போட்டு நடிச்சிருக்காங்க. தமிழில் நம்ம ஜெயம் ரவி, விஜய் கூடலாம் நடிச்சிருக்காங்க. மலையாளத்துலேயும் கன்னடம், தெலுங்கு, தமிழ்னு ஒரு சவுத் இந்தியாவிலே ஒரு ரவுண்டு வந்தவங்க. அந்த சம்பவம் நடந்தபோது யார் கூட அவங்களுக்கு நிச்சயார்த்தம் ஆகியிருந்ததோ அவரே இது ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி தான் சொல்லி ஏற்றுக்கிட்டு அவங்கள திருமணம் செய்து கொண்டார். இப்போ அவர் கூட அவங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்காங்க. அந்த நடிகையோட ஓட்டுநரும் இந்த குற்றத்துக்கு உடந்தையாக இருந்திருக்கா. அவன் பேர் மார்டின் ஆண்டனின்னு, அப்புறம் விஜிம்னு ஒருத்தர், சலீம்னு ஒருத்தர். அதன் பிறகு அந்த A1 அக்யூஸ்டான பல்சர் சுனில் அப்படிங்கிறவரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் இவர் தான், இந்த பல்சர் சுனில் தான் இந்த திட்டத்தை செயல்படுத்தியதாக கருதப்படுது. இந்த சுனிலுக்கு உத்தரவு போட்டது
யார் அப்படின்னா கேரளா சூப்பர் ஸ்டார் நடிகர் திலீப்புக்கும் இந்த நடிகைக்கும் என்ன பஞ்சாயத்துனா, கடந்த 2017ஆம் ஆண்டு ஊடகங்களில் வந்த செய்தி தான். மஞ்சு வாரியார் அவங்க தான் வந்து திலீப்போட முதல் மனைவி. திலீப்பும் மஞ்சு வாரியார் அந்த நடிகை அவங்க 3 பேரும் இணைந்து ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு வர்றாங்க. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணும்போது மஞ்சு வாரியாருக்கும் அந்த நடிகைக்கும் நல்ல நட்பு இருந்திருக்கு. அந்த நேரத்தில் மஞ்சு வாரியாரோட கணவரான திலீப்பே காவியா மாதவன் அவங்க ஒரு பெரிய பிரபலமான நடிகை. மம்முட்டி, மோகன்லால், சுரேஷ் கோபின்னு அவங்களும் மலையாளத்தில் நடிக்காத நடிகரே கிடையாது. அவங்க தமிழில் ஒரே ஒரு படம் நடிச்சிருந்தாங்க, அவ்வளோதான். ஆனால் மலையாளத்தில் எல்லா படத்துலையும் அவங்க தான் நடிப்பாங்க, முன்னணி நடிகை அவங்க கூட திலீப்பு தொடர்பில் இருந்திருக்காரு. அவங்கள காதலிச்சதாகவும் சொல்லப்படுது. இந்த விஷயத்தை அந்த நடிகை வந்து மஞ்சு வாரியார்கிட்ட சொன்னதாகவும், அதனால் மஞ்சு வாரியார் திலீப் கிட்ட சண்டை போட்டதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மஞ்சு வாரியாருக்கும் திலீப்புக்கும் விவாகரத்து ஏற்பட்டிருக்கு. இந்த விவாகரத்துக்கு முதன்மையான காரணம் அந்த நடிகை தான் நினைக்கிறாரு திலீப். அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் கழித்து காவியா மாதவனை திருமணம் செஞ்சுக்கிறாரு. கிட்டத்தட்ட அவங்க சொன்னது உண்மையாக்கிட்டார் இவர். ஆல்ரெடி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் சில இடங்களை வாங்கி போட்டிருந்தாங்க இல்லையா. அடுத்ததாக அந்த இடங்களை விற்பனை செய்ய அந்த நடிகையோட கையெழுத்து தேவைப்பட்டிருக்கு. அதுக்காக அந்த நடிகையை கூப்பிட்டு இந்த இடத்தெல்லாம் விற்கணும், கையெழுத்து போடணும்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க இப்போ நம்ம 3 பேரும் இடத்த பிரிச்சுக்கலாம், இடத்த நீ விற்றுக்க, எங்கள் இடத்த நீ விற்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதாகவும் அந்த நடிகை வந்து கையெழுத்து போட மறுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கையெழுத்து போடவும் மாட்டேங்கிறா. ஏற்கனவே முன்னாள் மனைவி மஞ்சு வாரியார் கூட காவியா மாதவன் கூட இருந்த கள்ளக்காதலையும் போட்டு கொடுத்தது இதெல்லாம் சேர்ந்து கோபமாகி திலீப் எடுத்த முடிவு தான் அந்த நடிகையை பாலியல் பலாத்காரம் செய்து அதை வீடியோவாக எடுத்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணணும் அப்படின்னு அந்த பல்சர் சுனில் மூலமாக இந்த பாலியல் பலாத்கார செய்ய வச்சு அதை வீடியோவாக எடுத்ததாக சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் கூட நடிக்கிறதுக்காக அவர் கால் ஷீட்டு கேட்டார், இவங்க கொடுக்கல, அவர் கூட இணைந்து நடிக்கலை, அதனால் கோவப்பட்டு செஞ்சதாக சொல்கிறாங்க. 2022ஆம் ஆண்டு ஒரு டைரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த நடிகை பாலியல் பலாத்காரம் செய்த வீடியோவை திலீப் வந்து தன் நண்பர்களோடு இணைந்து போட்டு பார்த்து ரசித்ததா சொல்லியிருக்காரு. அந்த பல்சர் சுனிலுக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த நடிகையை வந்து கடத்தி பாலியல் வன்புணர்ச்சி பண்ணி அதை காணொலியாக எடுத்து எனக்கு அனுப்புங்கன்னு திலீப் சொன்னதாக சொல்கிறாங்க. எதுக்காக வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னார்னா, அந்த இவரோட வாழ்க்கையை கெடுத்தாங்க இல்லையா, மஞ்சு வாரியார் டைவர்ஸ் பண்ண வச்சு, அதே மாதிரி அந்த பிரபலமான நடிகைக்கு திருமணமாக இருந்த நிலையில் திருமணம் செய்ய இருந்த நபருக்கு இந்த வீடியோவை அனுப்பி இந்த பொண்ணையா திருமணம் செஞ்சுக்க போகிற அப்படின்னு கேட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக எடுத்ததாக சொல்லப்படுது. 2017 காலகட்டத்தில் பல ஆடியோக்கள் திலீப் பேசினதா வெளியானது. கிட்டத்தட்ட இவர் இந்த குற்றத்தை செஞ்சாருங்கிறதுக்கு உறுதியான பல ஆடியோக்கள் வெளியானது. அப்போது பல பெண்கள் அமைப்புகள் இணைந்து இளைஞர்கள் திலீப்புக்கு எதிராக பல போராட்டங்கள்லாம் முன்னெடுத்தாங்க. திலீப் வந்து அம்மா அசோசியேஷன், அதுதான் வந்து கேரளாவோட நடிகர் சங்கம், அதில் செக்ரட்டரியாக இருந்தார். பல சினிமா சம்பந்தப்பட்ட யூனியன்லையும் தலைவராக இருந்தார். கிட்டத்தட்ட கேரள மலையாள திரையுலகத்தையே அவர் திலீப் கையில் வச்சுருந்தார். 10க்கும் மேற்பட்ட யூனியனில் தலைவராக இருந்தார் திலீப். அந்த பதவியில் இருந்து அவரை நீக்கினாங்க. இவர் வந்து தலைவராக இருந்தால் அரசாங்கத்திட்ட இருந்து போலீஸிலிருந்து விசாரணை பிரச்சனைன்னு வரும்னு நீக்கினாங்க. அப்போது திலீப்பை மம்முட்டி, மோகன்லால்லாம் இணைந்து ஆலோசனை செய்து நடிகர் சங்கத்தின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கினாங்க திலீப்பை. இவரோட முன்னாள் மனைவி மஞ்சு வாரியார் தமிழ்நாடு நாகர்கோயிலை பூர்வீகமாக கொண்டவங்க.
கிருஷ்ணங்கோயில் அப்படிங்கிற நாகர்கோவில் மாவட்டத்தில் இருக்குது. அந்த ஊருக்காரவங்க தான் அவங்க, கேரளாவில் செட்டில் ஆனவங்க. அவங்க வந்து இவர் திலீப் தான் காரணம் அந்த பாலியல் கொடுமை நடந்ததுக்குன்னு பகிரங்கமாக பேசினாங்க. திலீப்பை வந்து கைது செய்து 86 நாட்கள் சிறையில் இருந்திருக்காரு. ஜாமீனில் வெளியே வந்து எனக்கு அந்த குற்றத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, அதை வந்து நான் நீதிமன்றத்தில் நிரூபிப்பேன்னு சொன்னார். அதன் பிறகு 8 ஆண்டுகள் இந்த வழக்கு நடந்து வருகிறது. கடந்த 8/12/2025 அன்று நீதிமன்றம் இவர் குற்றவாளி இல்லைன்னு தீர்ப்பு கொடுத்திருக்கு. மொத்தமாக ஒரு 8 பேர் மீது இது வழக்கு தொடுத்து இருந்தது கேரளா போலீஸ். அதில் 7வது திலீப்போட நண்பர் சரத், 8வது குற்றவாளி தான் திலீப். இந்த 2 பேரும் திலீப் மற்றும் சரத் 2 பேரையும் விடுதலை செய்து மற்ற 6 பேரையும் குற்றவாளி என கூறியிருக்கு. அவர்களுக்கான தண்டனை பிறகு அறிவிக்கப்படும் சொல்கிறாங்க. அதாவது திலீப் குற்றவாளிங்கிறதுக்கு போதுமான ஆதாரம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு நீதிபதி. நடிகை தரப்புலையும் கேரளா அரசு தரப்புலையும் மேல்முறையீடு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மேல்முறையீட்டிலையாவது அந்த நடிகைக்கு நியாயம் கிடைக்கட்டும். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.